மஹிந்திரா நிறுவனம் ஹியூண்டேயை பீட் பண்ணி 2வது இடத்துக்கு போகும் அப்படின்னு 3 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருந்தா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. பட் இன்னைக்கு அது ரியாலிட்டியா மாறி இருக்கு. அது தவிர இன்ட்ரெஸ்டிங்கா பல கார் நிறுவனங்கள் ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருக்கு. ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் கடந்த மாதம் எந்தெந்த கார் நிறுவனங்கள் எவ்வளவு கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க, ரேங்கிங்ஸ்ல அவங்க என்ன இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத குயிக்கா பார்த்தலாம். 14வது இடத்தை ஜீப் நிறுவனம் பிடிச்சிருக்காங்க. கடந்த மாதம் வெறும் 251 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடமும் கிட்டத்தட்ட இதே நம்பர்ஸ் ஆஃப் கார் தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 9% வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க ஜீப் நிறுவனம். 13வது இடத்துல சிட்ரோயின் இருக்காங்க. 494 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. பட் சர்ப்ரைசிங்லி பாசிட்டிவ்ல இருக்காங்க சிட்ரோயின் நிறுவனம். கடந்த வருடம் இதே சமயத்தில் 335 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. சிட்ரோயின் நிறுவனத்தோட பசால்ட் ஓரளவுக்கு டீசென்டான நம்பர்ஸ்ல விற்பனை ஆகுது. 12வது இடத்தை நிசான் பிடிச்சிருக்காங்க. 1420 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 2000 கார்களுக்கு மேலே விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 30% வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க நிசான் நிறுவனம். இதை கட்டுப்படுத்துறதுக்காக ரீசெண்டாக கியூரோ எடிஷன் அப்படிங்கிற பிளாக் எடிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். 11வது இடத்தை ரெனோ நிறுவனம் பிடிச்சிருக்காங்க. 2575 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 2832 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 9% வீழ்ச்சியை தான் சந்திச்சிருக்காங்க. ரீசெண்டாக ரெனோ நிறுவனம் 7 சீட்டரான ட்ரைபரை அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கார் அடுத்தடுத்த மாதங்களில் சேல்ஸ் வால்யூம் புல் பண்ணுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். 10வது இடத்தை Volkswagen நிறுவனம் பிடிச்சிருக்காங்க. 3212 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 3407 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5% குறைவாக தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. டிஸ்பைட் பிரீமியம் செக்மெண்ட்ல விற்பனை செஞ்சாலும் டீசென்டான நம்பர்ஸை Volkswagen Virtus மட்டுமே கொண்டு வருது. 9வது இடத்தை ஹோண்டா பிடிச்சிருக்காங்க. 4050 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 4624 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 12.4% வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க ஹோண்டா நிறுவனம். ஹோண்டா அமேஸ் மற்றும் சிட்டி பெரிய அளவில் வால்யூமை கொண்டு வரல. எலிவேட் மட்டுமே ஓரளவுக்கு நம்பர்ஸ்ல விற்பனை ஆகுது. 8வது இடத்தை ஸ்கோடா பிடிச்சிருக்காங்க. சர்ப்ரைசிங்லி ஸ்கோடா கைலாக் நல்லா விற்பனை ஆகிற காரணத்தினால 5554 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 164% வளர்ச்சி சந்திச்சிருக்கு ஸ்கோடா நிறுவனம். 7வது இடத்தை எம்ஜி பிடிச்சிருக்காங்க. 6678 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 4572 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எம்ஜியில் அதிகமாக விற்பனையான கார்கள் எல்லாமே எலக்ட்ரிக்காக இருக்கு. 46% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க எம்ஜி மோட்டார்ஸ். 6வது இடத்தை கியா பிடிச்சிருக்காங்க. 22135 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 20507 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 8% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க கியா நிறுவனம். ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண கியா கிளாவிஸ் நல்லாவே விற்பனை சந்திச்சிட்டு இருக்கு. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 6.5% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க கியா நிறுவனம். 5வது இடத்தை டொயோட்டா பிடிச்சிருக்காங்க. 29159 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடமும் கிட்டத்தட்ட இதே நம்பர்ஸ் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. மார்க்கெட் ஷேரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8.4% இந்தியன் மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்றாங்க டொயோட்டா நிறுவனம். 4வது இடத்தை டாடா மோட்டார்ஸ் பிடிச்சிருக்காங்க. டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் வால்யூம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. கடந்த மாதம் வெறும் 39,521 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 44,727 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 11.6% வீழ்ச்சி சந்திச்சிருக்கு டாடா மோட்டார்ஸ். டிஸ்பைட் டாடா மோட்டார்ஸ் எக்கச்சக்கமான எலக்ட்ரிக் கார்கள், சிஎன்ஜி கார்களை விற்பனை செஞ்சும் கூட மற்ற நிறுவனங்களை கம்பேர் பண்ணும்போது குறைவாகவே விற்பனை செஞ்சிருக்காங்க. மார்க்கெட் ஷேரை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் 11.4% அவங்க பக்கம் வச்சிருக்காங்க. 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹியூண்டை நிறுவனம். 43,973 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 49,000 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10% வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க ஹியூண்டை நிறுவனம். மார்க்கெட் ஷேரை பொறுத்த வரைக்கும் 12.7% வச்சிருக்காங்க ஹியூண்டை நிறுவனம். 2வது இடத்தை சர்ப்ரைசிங்லி மஹிந்திரா நிறுவனம் பிடிச்சிருக்கு. ஹியூண்டையை வெறும் 200-300 கார்கள் வித்தியாசத்தில் பீட் பண்ணல. கிட்டத்தட்ட 6000 கார்கள் அதிகமாக விற்பனை செஞ்சிருக்காங்க ஹியூண்டையை கம்பேர் பண்ணும்போது. மேலும் ஹியூண்டை நிறுவனம் ஸ்மால் கார்ஸ் கூட நிறைய விற்பனை செய்கிறாங்க. பட் மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய என்டையர் ரேஞ்ச் ஃபுல்லாகவே எஸ்யூவிஸாக இருக்கு. இருந்தாலுமே கிட்டத்தட்ட 20% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க. மார்க்கெட் ஷேரும் கிட்டத்தட்ட 15% வச்சிருக்காங்க இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் எப்பவும் போல மாருதி சுசுகி இருக்கு. 1,37,776 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடமும் கிட்டத்தட்ட எக்ஸாக்டா இதே நம்பர்ஸை விற்பனை செஞ்சிருந்தாங்க. மார்க்கெட் ஷேரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40% வச்சிருக்காங்க மாருதி சுசுகி. ஒட்டுமொத்தமா இந்தியாவில் கிட்டத்தட்ட 3 லட்சம் கார்கள் விற்பனை ஆகிறதுல 1,40,000 கார்கள் மாருதி சுசுகி மட்டுமே விற்பனை செய்யறாங்க. மற்ற எல்லா கார் நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து தான் மீதம் இருக்கிற 2 லட்சம் கார்களை விற்பனை செய்யறாங்க. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் கார் பிராண்ட்ஸ்ல உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.